குமரகுரு கல்லூரியில் பவானி ஜமுக்காலம் புத்தகம் வெளியீடு. குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் முன்னிலையில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் வெளியிட்டார். கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சார்பில் என்றென்றும் ஜமுக்காலம் எனும் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் KR நாகராஜன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பவானி ஜமுக்காலத்தின் சிறப்பு, பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை போற்றும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறனை பாராட்டும் விதமாகவும் ஸ்டுடியோ A நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ் எழுதிய பவானி ஜமுக்காலம் என்னும் புத்தகத்தை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் பவானி பகுதியை சேர்ந்த பல்வேறு நெசவாளர்கள் பங்கேற்றனர். ஜவுளித்துறை திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்வப்னா மிஸ்ரா அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று KR நாகராஜன் அவர்களிடமிருந்து முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் பேசிய ஸ்டுடியோ A நிறுவனத்தின் நிறுவனர் அமர் ரமேஷ், ஜமுக்காலம் பற்றிய பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என தானும் யோசித்துக் கொண்டிருந்த போது, அதே நேரத்தில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் வானவராயர் அவர்களும் அது பற்றி தன்னிடம் பேசியது ஜமுக்காலம் பற்றிய ஒரு ஆவணப்படத்தை எடுக்க வேண்டும் என்ற முடிவு முதலில் எடுக்க உந்துதலாக இருந்ததாக குறிப்பிட்டார். இதற்காக பல நாட்கள் பவானியில் தங்கி ஜமுக்காலம் பற்றி தொழில்நுட்ப அளவிலும் கலை அளவிலும் பல்வேறு கோணங்களில் அதை உற்பத்தி செய்யும் நெசவாளர்களிடம் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறினார். அது பற்றி வீடியோ சமூக வலைதளங்களில் ஜமுக்காலம் மீதான சாதகமான விவாதங்களை உருவாக்கியது என பகிர்ந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை புத்தக வடிவிலும் கொண்டு வர வேண்டும் என முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர், இதை உலகில் எங்கிருந்தாலும் ஒருவர் படித்தால் அவருக்கு ஜமுக்காலம் பற்றி அனைத்தும் தெரியும்படி இந்த படைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என பகிர்ந்து கொண்டார். அவரை தொடர்ந்து பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் KR நாகராஜன், இந்த பெரும் முயற்சியை எடுத்த அமர் மற்றும் அதற்கு பக்கபலமாக இருந்த சங்கர் வானவராயர் ஆகியோருக்கு தனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசியவர், முன்பெல்லாம் இந்தியர்களால் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற முடியாது, இந்தியர்களால் விண்வெளிக்கு நிலவுக்கு ராக்கெட் அனுப்ப முடியாது என்றனர். இந்தியர்களால் பலவற்றை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் முன்பு இதோ பாருங்கள் செய்து காட்டுகிறோம் என்ற சாதனை புரிந்து காட்டியவர்கள் இந்தியர்கள் என்றார். நான் வேஷ்டி எனும் நமது பாரம்பரிய ஆடையை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும், இதனால் நெசவாளர்கள் குடும்பங்களின் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என எண்ணி முயற்சியை துவங்கிய போது இது வெற்றி பெறாது என்றனர். ஆனால் அதை மாற்றி காட்டும்படி இந்த முயற்சியின் முடிவு இருந்தது என பகிர்ந்து கொண்டார். வேஷ்டியை உடுத்துவது பெரிதும் விரும்பாத மேற்கத்திய உடைய சமுதாயம் சென்றபோது வேஷ்டியை வித்தியாசமான காட்சிப்படுத்தி அதை மக்கள் விரும்பும் முறையாக ஒரு சாதாரண SSLC படித்த என்னால் முடியும் என்றால், சுப நிகழ்ச்சிகளில் மட்டுமல்லாது நமது கலாச்சாரத்துடன் உணர்வுடன் கலந்து உள்ள ஜமுக்காலத்தை தூக்கி நிறுத்த படித்த இங்குள்ள இளைஞர்களால் முடியாதா? நிச்சயம் முடியும். ஜமுக்காலத்தை வெறும் ஜமுக்காலமாக கொண்டு சேர்ப்பதை தவிர அதை கொண்டு மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை, உதாரணத்திற்கு ஜமுக்காலம் துணியாலான மாடர்ன் பைகளை உருவாக்க முயல வேண்டும் என கூறினார். வேஷ்டியை பிரதான பொருளாக விற்கும் ராமராஜில் எதிர்காலத்தில் ஜமுக்காலமும் விற்கப்பட முயற்சிகளை எடுக்க விரும்புவதாகவும் அவர் பகிர்ந்து கொண்டார். இனிய மாலை வணக்கம். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும் தருவதே அறம் என்கிறது மணிமேகலை காப்பியும். உலகின் மற்ற உயிர்களுக்கெல்லாம் உண்ண மனிதனிடம் அதனை வெளிக்காட்டுவதே ஆடையாகும். ஆம், நம் நாகரிகத்தின் முதல் அடையாளம் நெசவு. வண்ணங்கள் நிறைந்த நாடு. அந்த வண்ணமயத்தை நெசவால் வளர்த்தெடுத்து நீடித்து மேலாண்மை பள்ளியின் பேராசிரியரும் நெசவாளர் மையத்தின் ஒருங்கிணைப்பாளரும் முனைவர் பூங்கொடி அவர்களை மகிழ்வுடன் அழைக்கின்றனர். வரவேற்கின்றன சக்தி படைப்பாற்றல் மற்றும் பண்பாட்டு மையம், நெசவாளர்களுக்கான மையம் மற்றும் குமரகுரு வேளையில் கூடியிருக்கும் நெசவாளர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எங்களது இன்றைய என்றென்றும் ஜமுக்காலம் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்
evening. Your presence all the way from Delhi has made this event. இருக்கு. இது ஒரு ஒரு 5 வருட பயணம். ஃபஸ்ட்டு கோவிட் அப்போ வந்து எல்லோரும் வீட்டில் இருந்தோம், நிறைய டைம் இருந்தது, நிறைய யோசிக்க டைம் இருந்தது. அப்போ வந்து இந்த பழைய ஜமகாலம் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காட்சிப்படுத்திய ஸ்டுடியோ ஏ நிறுவனர் திரு அமர் ரமேஷ் அவர்களை மிக்க மகிழ்ச்சியுடனும் பேரன்புடனும். Dear Dr. Swapna Mishra ma'am, we take immense pleasure in welcoming you. நட்பு கொள்ளும் அன்பு நெறியை தந்து சென்ற அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வணங்கியும், ஜமுக்காலம் மரபின் கொண்டாட்டம் என்றென்றும் ஜமுக்காலம் என்ற தலைப்பில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம்னா இந்த கம்பெனியை பற்றி ஒரு கார்பரேட் ஒரு புக்கு போடணும். This evening, your presence all the way from Delhi has made this event.